ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட ஃபோனை நீங்க தூங்கும் போதோ இல்ல எங்கேயாச்சும் வச்சுட்டு போகும்போதோ உங்களுக்கு வர இன்கமிங் காலை வேற யாராச்சும் அட்டன் பண்றாங்களா, அப்படி உங்களுக்கு வரக்கூடிய ஃபோனை உங்களை தவிர வேற யாரும் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க போன்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்ச் பார்ல இன்கமிங் கால் லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வர இந்த இன்கமிங் கால் லாக்குங்கிற ஆப்பை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதும் இந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டிரா ஓவர் அதர் ஆப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொவைட் பர்மிஷன் கேட்கும். இதுக்கு ஓகே கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க மொபைல் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகி காமிக்கும். அதுல இன்கமிங் கால் லாக்குங்கிற இந்த ஆப்பை செலக்ட் பண்ணி அலோவ் டிஸ்ப்ளே ஓவர் அதர் ஆப்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ரீட் ஃபோன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி அதுக்கும் அளவு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா செட் லாக் டைப் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பேட்டர்ன் வேணுமா இல்ல பின் வேணுமா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து மூணாவது ஸ்டெப் செட் பேட்டர்ன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்ப கன்ஃபார்ம் பேட்டர்ன் கேட்கும். திரும்ப இந்த பேட்டர்ன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ கீழே கன்ஃபார்ம்ங்கறத கிளிக் பண்ணிடுங்க. நாலாவது ஸ்டெப் எனேபிள் லாக்னு இருக்கும். இது வந்து ஆஃப்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணி இப்போ வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு சில ஆட்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க முடிஞ்சதும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ ஸ்டார்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட இன்கமிங் கால் லாக்குங்கிற இந்த ஆப்பை செலக்ட் பண்ணி அதை பற்றின நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டர்ன் ஆஃப் பேட்டரி ஆப்டிமைசேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் லாக் ஷெட்யூல் இருக்கும். உங்களுக்கு இந்த லாக் எப்பயுமே இருக்கணும்னா நீங்கள் இதை வந்து ஆன் பண்ண வேணாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் உங்களுக்கு இந்த லாக் ஆன் ஆகணும், இல்லை நைட் மட்டும் ஆன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே எனேபிள் லாக் ஷெட்யூலுங்க அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இந்த லாக் ஆனில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இன்கமிங் கால் லாக் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ கால் வருது பாருங்க. இப்போ ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆன்ல இருக்கிறதுனால மேலே வந்து அந்த கால் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்குது. இதுவே உங்கள் ஃபோன் லாக்கில் இருந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்காது. வெறும் இந்த லாக் ஸ்க்ரீன் மட்டும் தான் வரும். உங்களுக்கு எப்பெல்லாம் கால் வருதோ அப்பெல்லாம் இந்த இன்கமிங் கால் பேட்டர்ன் வந்து கேட்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டால் தான் உங்களோட கால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமாக உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.